வந்து என்ன பண்ணிட்டாரு, கருவறைக்கே கூப்பிட்டு போனோடனே இது மெல்ட் ஆயிடுச்சு இந்த நடிகை. ஆகா, கருவறைக்கே கூப்பிட்டு வந்துட்டாரு. பெரிய தரிசனம் கொடுத்துட்டாரு. ஆமாம், தீர்த்தத்தை குடிச்சிட்டு உனக்கு அடுத்த கட்டம் நல்லா இருக்கும், பெரிய நடிகாயிரும். சரி, அம்பாள் தீர்த்தம் வச்சுன்னா அந்த பொண்ணு குடிச்சிட்டு அதில் போதை கலந்துருக்காரு, மயக்க அடிச்சு விழுந்து நேராக பெட்டில் தூக்கி போட்டு எல்லா சொல்லியும் முடிச்சு. எப்படி வயிற்று பூசி இருக்கோ அதேமாதிரி பாடி டிமாண்டும் அவங்களுக்கு இருக்கும். அதுவும் சரி, புது சரியாச்சு, வருமானம் வருது, காருலாம் வச்சுக்கணுன்னு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி தொடர்பு அடிக்கடி போய் வீட்டுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, நண்பர்களை கூட்டிட்டு போய் நடிகை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு ஒரு தனியார் டிவியில் செய்தி வாசிப்பாளராக நியூஸ் ரீடராக பணியாற்றிருக்கு. சில டிவி சீரியலையும் நடிச்சிருக்கு. பெட்ரூமில் நான் எட்டி பார்க்கலங்க, நான் திரும்ப சொல்கிறேன், பெட்ரூமை திறந்து வைக்காமல் யாரும் எட்டி பார்க்கல. ரெண்டாவது, நான் வந்து இட்டு கட்டி சொல்லுவதே இல்லை. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரங்கத்துக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. அதாவது மூத்த நடிகர், சினிமா விமர்சகர், அதையும் தாண்டி சினிமா கிசுக்கு பேர் போனவர், வேற யாரும் இல்ல, பைலோன் ரங்கநாத் சார் தான் நம்ம கூட வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சொல்லுங்க. சென்னை பிராட்வேல வந்து பாத்தீங்கன்னா அந்த காளியம்மன் கோயில்ல ஒரு அர்ச்சகர் ஒரு பெண்ணை வந்து நடிகையை வந்து பிரசாதத்துல வந்து போதை மருந்து கொடுத்து அந்த பொண்ணை பாலியல் சீண்டல் பண்ணதா சொல்லப்படுது. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இது முதல் தடவை இல்லை, இதுக்கு முன்பே வந்து ஒரு கோயிலில் கருவறையிலே வந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சதெல்லாம் நாம் செய்தியாக படித்தோம், வழக்குக்கு வந்தது. இது நடந்தது என்னன்னா, அந்த பூசாரி பேர் கார்த்திக், காளியாம்பா கோயிலில் இருந்திருக்காரு. அந்த நடிகை பேர் வெளியிடலை. அந்த நடிகை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு ஒரு தனியார் டிவியில் செய்தி வாசிப்பாளராக நியூஸ் ரீடராக பணியாற்றிருக்கு. அப்புறம் நியூஸ் ரீடர் ஆனதுக்கப்புறம் சினிமாவில் டிவியில் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. சில டிவி சீரியலையும் நடிச்சிருக்கு. அதாவது இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு செய்தி வாசிப்பாளராக போனோம்னாக்கா நம்முடைய முகம் மற்ற டைரக்டர்கள் தயாரிப்புகளுக்கு தெரியும், நம்முடைய குரல் வளம் இருக்குது, அதனால் ஈஸியாக அது ஒரு ஏணிப்படி மாதிரி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய நியூஸ் ரீடர்ஸ் வந்து இப்போ சினிமாலையும் நடிகையாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் அது வந்து டிவி சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காளியாம்பா கோயிலுக்கு போகும்போது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மாமான்னு கூப்பிட்டு கருவறைக்கே கூப்பிட்டு போயிட்டார். கோயில் கருவறைக்கே கூப்பிட்டு போனது தப்பு, சட்டப்படி குற்றம். இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கருவறைக்கே கூப்பிட்டு போனோடனே இது மெல்ட் ஆயிடுச்சு இந்த நடிகை. ஆகா, கருவறைக்கே கூப்பிட்டு வந்துட்டார் என்று பெரிய தரிசனம் கொடுத்துட்டாரு. ஆமாம். அப்போ ஃபோன் நம்பர் கேட்டிருக்காரு, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு. ஃபோன் நம்பரில் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் இப்போ அதை வாரத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. ஒரு முறை என்ன பண்ணியிருக்காரு, திடீர்னு வீட்டுக்கு வரேன்னு இருக்காரு. சரி, பூசாரி தானேன்னு சொல்லி வர வச்சிருக்கு. அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த அப்பார்ட்மெண்ட் பூரா தெளிச்சிருக்காரு. தெளிச்சிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு, ஆமாம், பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அந்த மீதி தீர்த்தத்தை குடிச்சிட்டு உனக்கு அடுத்த கட்டம் நல்லா இருக்கும், பெரிய நடிகாயிரும். சரி, அம்பாள் தீர்த்தம் வச்சுன்னா அந்த பொண்ணு குடிச்சிட்டு அதில் போதை கலந்துருக்காரு, மயக்க அடிச்சு விழுந்து நேராக பெட்டில் தூக்கி போட்டு எல்லா சொல்லியும் முடிச்சிட்டாரு, ரேப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நைஸாக கிளம்பி போயிட்டாரு. எழுந்து பார்க்கும்போது தான் நிர்வாணமாக இருக்கிறது தான் கற்பழிக்கப்பட்ட தெரிஞ்சுது. ஃபோனில் என்ன இப்படி பண்ணிட்டு நீ பூசாரி வந்துட்டு கச்சாமிச்சான்னு திட்டிருக்கு உங்களுக்கு இந்த நடிகை. அதுக்கு இல்லை, நான் வந்து தெரிஞ்சு செய்யலை, இப்போது நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒன்று தப்பாக நினைக்காத, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என்ன பிடிச்சிருக்கேன்னா அதுவும் சரி, புது சரியாச்சு, வருமானம் வருது, காருலாம் வச்சுருக்கேன்னு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி தொடர்பு அடிக்கடி போய் வீட்டுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, நண்பர்களை கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்களோட உல்லாசமாயிருன்னு வற்புறுத்தும் போது தான் அது கடுப்பு. நண்பர்களுக்கு விருந்து படைக்கலாம். அப்போ அது கடுப்படிச்சிட்டு அப்போ கண்ணாமண்ணான்னு திட்டிருக்கு. அப்போ தான் டாக்டர்டையும் போயிருக்கு, அதாவது கற்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு. ரெண்டும் ஒரே நேரத்தில் நீ இப்போ ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்க, இல்லை நான் உன் பொருளை கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இன்னொன்று இவர் என்ன பண்ணாரு, கருவை கலைச்சிருந்துருக்காரு. இது கச்சாமிச்சான்னு சண்டை போட்டு ரெண்டு பேருக்குள்ள கருத்தவரோட வந்து போலீஸ் போய் சொல்லிட்டு, இப்போ போலீஸார் வந்து நேற்று அவரை விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாம் ஆதாரம் இருக்குது, சாட்சியங்களும் இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ நேற்று ஏதோ இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் அறநிலையத்துறையில் அவர் வேலை நீக்கம் பண்ணியிருக்காங்க. பணியை நீக்கம் பண்ணியிருக்காங்க.
இனிமே கைது செய்வாங்க. கைது செய்து மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சினிமாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பிரபலங்களுக்கு மத்தியில இப்போ விவாகரத்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா தனுஷா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ், சைந்தவியா இருக்கட்டும். என்ன சார் காரணம்? இப்போ இது ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படி சார்? இல்ல ஐஸ்வர்யா தனுஷுங்கிறது வேற விஷயம். ஏன்னா ஐஸ்வர்யா மேலேயும் தவறுகள் இருக்கு. தனுஷ் மேலேயும் தவறுகள் இருக்கு. அது வந்து பத்திரிகையிலே நிறைய செய்திகள் வந்திருக்கு. அது நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்ல. அதனால இவங்க வந்து ஹைதராபாத்ல இருக்கும்போது ஒரே லாட்ஜில் இருக்கும்போது தான் முடிவு எடுத்தாங்க. இப்போ 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க விவரத்து கேட்குறாங்க. விவரத்தும் இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல வந்துரும். அது பிரச்சனை இல்ல. அதுமாரி நீங்க இவங்க இவங்க விவகாரத்துல பார்த்தீங்கன்னா, அ சைந்தவி, ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6வது வகுப்புலேருந்து லவ் பண்ணியிருக்காரு. வீட்ல நிறைய எதிர்ப்பு. ஏன்னா அந்த அம்மா வந்து ஆச்சாரம் மிகுந்த ஃபேமிலி. ஆனாலும் 2 பேரும் ஒத்த கால்ல நின்னனால கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஆனா இடையில அது பல காரணங்கள் சொல்றாங்க. அந்த காரணங்கள நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து தப்பா பேசிட்டாங்க. அது தப்பா, ரைட்டாங்கிற நமக்கு விவாதத்துக்குரிய விஷயம். அது வந்து அத பத்தி சொல்லியிருக்காரு ஜிவி பிரகாஷ். இந்த மாரி என்னையும் சைந்தவியும் பத்தி தப்பா பேசுறீங்க. உங்க ஆதரவுல வளர்ந்தவன் நான். நீங்களே இப்படி பேசலாமா? இதான் தமிழ் மாண்பா? நாங்க 2 பேரும் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறோம். சந்தோஷமா பிரிஞ்சு, இன்னும் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலவணும்னா, நீங்க எத பத்தியும் எங்க விவாகரத்துக்கு காரணங்கள ஆராயாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நாமளும் அத ஆராயறதுக்கான இது நாகரிகம் இல்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப பழக்கமானவர் ஜிவி பிரகாஷ். அதேமாரி சைந்தவியும் எனக்கு பழக்கமானவங்க தான். அதனால என்னுடைய குழந்தைகளால தான் அந்த மகனா பிரகாஷ பார்க்குறேன். சைந்தவியா மகள பார்க்குறேன். அதனால நான் வந்து அவங்கள எந்த விமர்சனமும் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. இருந்தாலும் உங்கள விடுங்க சார். பொதுவா வந்து சினிமாவுல வந்து விவாகரத்து வந்து இப்ப ஈஸியா நடக்குது. என்ன காரணம்? பொதுவான கருத்து. பொதுவான கருத்து என்னன்னா, நடிகர்கள் அவங்க வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆவணும். லவ் சீன்ல. நடிகைக்கு மட்டும். நடிகர், நடிகைகள் கதாநாயகன் கதாநாயகிக்குள்ள ஒர்க் அவுட் ஆகும். அது பல நடிகைகள் அவங்களோட சேர்ந்து நடிப்பாங்க. பத்திரிகையாளர் கூட என்ன கேட்பாங்கன்னா, எந்த நடிகை உங்களுக்கு பிடித்தமான நடிகை? அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. இந்த செய்திகள்லாம் எந்த அவங்க கெமிஸ்ட்ரி உங்களோட ஒர்க் அவுட் ஆகும்? எந்த நடிகையோட நடிச்சா ஒர்க் அவுட் ஆகும்? ஆமா. இந்த செய்திகள்லாம் மனைவிக்கு போகும்போது கொஞ்சம் வருத்தம், அதிகமான வருத்தம் ஆகும். அதாவது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கேங்கிற மாரி இல்லாம, கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு போகும். அதுவும் இல்லாம அ க அவரிடம் வேலை செய்றவங்களோ, வேலை செய்யாதவங்களோ, சார் இந்த மாதிரி இருக்காரு. அந்த நடிகையோட ரொம்ப லிவிங் டுகெதர் வாழ்க்கப்படுறாரு. ஷூட்டிங் அப்புறமும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்லாம் போட்டு குடுக்கும்போது, அவங்களுக்கு இயல்பாவே கணவன் மேல வெறுப்பு வரும். இப்படி இருக்காரே நம்ம வீட்ல இருக்கோமே அப்படின்னு. 1 அவங்களுக்கும் உடற்பசி உண்டுங்கிறத சில நேரங்கள்ல அ நடிகர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, எப்படி வயித்து பசி இருக்கோ, அதே மாரி பாடி டிமாண்டும் அவங்களுக்கு இருக்கும். அவங்களையும் அதில திருப்திப்படுத்தணும். அவங்களையும் அத திருப்திப்படுத்த நடிகர்கள் மறந்துட்டாங்கன்னா, அது அவங்க வாழ்க்கைக்கு வில்லங்கமா தான் ஆகும். கடைசியில விவாகரத்துல தான் முடியும். இது சினிமா துறையில இருக்கிறதுனால இது பிரபலமா வெளில தெரியப்படுது. ஆமா. ஏன்னா, ஏங்க இந்த விஷயங்கள் விவாகரத்து, 2 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. அத வறுமை கோட்டு கீழ உள்ளவங்க கிட்டயும் இருக்கு. நல்ல வருமானம் இல்லாதவங்கள்ட்டயும் இருக்கு. பொருளாதாரத்துல ஏற்றத்தில உள்ளவங்கள்ட்டயும் இருக்கு. அதுல வந்து எந்த வித இதுவும் இல்ல. இந்த விஷயங்கள் எல்லா இடத்துலயும் பொதுவானவை. ஆனா செலிபிரிட்டிங்கிறனால பத்திரிகையில வருது. அத வந்து ஓ! இவரும் இப்படித்தானா? நடிகர்கள லீடரா நினைக்கிறவங்க, அவரும் இப்படித்தானே நினைக்கும்போது, அந்த தன்னுடைய வழிகாட்டிங்கிறதுலருந்து பின்வாங்கிருவாங்க. அதனால இது இப்பதான் இந்த விவாதத்துங்கிறதெல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா அப்பல்லாம் அப்படி இல்ல. என்எஸ்கேலேருந்து எஸ்.எஸ். ராஜேந்திரன்லேருந்து, ஜெமினிஸ்லேருந்து எல்லாருமே ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள வைத்திருந்தாங்க. அவங்க வந்து யாரும் சண்டை போடல. யாரும் விவாகரத்தும் பண்ணல. டீசென்ட்டா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த காலத்துல வேற, இந்த காலத்துல வேற. இந்த காலத்துல விவாகரத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதனால வந்து விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. சட்டப்பூர்வமா ஏன்னா நாளைக்கு வந்து 2வது மனைவி வந்து சட்டப்பூர்வமானது இல்ல. அவங்களுக்கு சொத்துல பங்கு இல்லங்கிறபோது அவங்க விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. அப்போ உள்ளவங்க அப்படி இல்ல. பெருந்தன்மையோட இருந்துக்கிட்டாங்க. அது பெருந்தன்மைன்னு சொன்னா கூட நேயர்களுக்கு சில நேரம் பிடிக்காம போலாம். இப்போ உள்ளவங்களுக்கு உணர்ச்சி வயப்படுறாங்க அதிகமா. அதனால அவங்க விவாகரத்துக்கு போயிடுறாங்க. சார் நீங்கலாம் சினிமா விமர்சனங்கள் பல்வேறு கிசுகிசுலாம் சொல்றீங்க. என்னைக்கா நினைச்சிருக்கீங்களா இது கிசுகிசு மக்களுக்கு சில நேரத்துல பாதிப்பா கூட அமையும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல. நான் ஒரு விஷயம் போடுங்க. அந்த செய்தி சம்பந்தப்பட்ட நடிகரோ, நடிகையோ சொன்னா தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு நடிகை விஷயத்துல அந்த படத்துல நடிச்ச நடிகை
என்னை விட நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் என் மேலே ஆசைப்படுறாருன்னு சொன்ன சம்பவங்கள்லாம் உண்டு. அதை நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உண்மைதான். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதாவது பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் செய்திகளை சொல்கிறோமே தவிர பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாலையா நான் சொல்கிறது இல்லை. சினிமாவில் பொறுத்தவரை தான் பொதுவாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது உண்மையா சார்? ஆமாம், அது எல்லாருமே சொல்கிறாங்க. நடிகைகளே இப்போ வழக்கமாக சொல்கிறாங்க. என்ன என்கிட்ட மட்டும் கேட்கலங்க, இங்கே அம்மாட்ட கூட அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொல்கிற நடிகைகள்லாம் இருக்காங்க. நீ பார்க்கலையா? யூடியூப்ல எத்தனையோ வருது பாருங்க. இல்லை, இதை தெரிஞ்சுதான் நடிக்க வர்றாங்க. தெரிஞ்சுதான் நடிக்க வர்றாங்க, தெரிஞ்சுதான் இந்த புகாரை சொல்கிறாங்க. மீ டூ புகாருங்கிறலாம் 7-8 வருஷத்துக்கு முன்னால் உள்ள புகாரை கூட இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன நன்மைங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா சார், உங்க நேரத்தை ஒதுக்கி நமது அரங்கத்துக்கு வந்து மிக மிக நன்றி சார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.